உட்கார்ந்து பைபிள் வாசி. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன நேசிச்சனா என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பா. இயேசு எனக்கு பிடிக்கும். இயேசு நாடகம் நடிக்காதீங்க. இயேசு உனக்கு மெய்யாகவே பிடிக்குமானால் அவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு சீசனாய் நீ மாற வேண்டும். உன்னை நீயே வெறுத்து அவர்களின் மேலதான் பிதாவினுடைய நாமம் தரிக்கப்பட்டது. இந்த பிலதெல்பியா சபையை ஆண்டவர் சொல்றார், உன்னை கைவிட மாட்டேன். இவ்வளவு சூழ்நிலைகளை உன்னை கைவிட மாட்டேன். உன்னை ஆலயத்துல தூணாக்குவேன். அது மட்டுமல்ல, என் தேவனுடைய நாமத்தை உண்மையில் தரிப்பேன். வாங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை சீக்கிரமாக திருப்புங்க. இங்க என்ன நடந்தது? யார் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் என்றால் அது 7 சபையில எழுதப்பட்டவர்கள். யார் சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க. 7 சபையில எந்த சபையினுடைய நெற்றிகளிலே பிதாவினுடைய நாமம் தரிக்கப்பட்டது? பிலதெல்பியா சபையின் ஜனங்களின் மேலதான் என்ன இருந்தது? பிதாவினுடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தது. இப்ப நீங்க 14ஆம் அதிகாரத்துல சீக்கிரம் வாசிங்க. பின்பு வெளிப்படுத்தல் விசேஷம் 14:1 சீக்கிரமா வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையா அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். எத்தனை பேரு? 144,000. இது அப்படியே வச்சுட்டு இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 7:4 வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம். முத்திரை போடப்பட்டவர்கள் வாசிங்கப்பா. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை 7ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிக்கிறது கவனிங்க. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டு இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். எத்தனை பேரு? 144,000. இந்த கவுண்டிங் எங்க வருது? இப்ப நம்ம 14ஆம் அதிகாரத்துல பார்த்தவர்கள் இவர்கள் தான். இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே 7ஆம் அதிகாரத்துல வாசிங்க பிரதர். முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. 7:1 வெளிப்படுத்தல் விசேஷம் 7:1. இவர்களுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் என்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். காற்று பிடிக்க முடியுமா? காற்று பிடிக்க முடியுமா யாராவது? இங்க தேவ தூதர் என்ன பண்றாங்க? காற்றை பிடிச்சு வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஆக்சிஜனை கட் பண்றான். மூச்சை விட்டுட்டு இருக்க. நீ மூச்சு உனக்கு மூச்சு விடுறதுக்கு தான் நான் என்னத்தை படைச்சேன்? மரங்களை படைத்தேன். அதான் நீ உலகத்தான் சொல்றான். ஒரு மரச்செடியாவது தெரியுமா? மரமே மரமே மரமே. மரங்களில் இருந்து தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. அதுவே போதலைன்னா ரொம்ப லோ லெவல்ல நீ போயிட்டேன்னா அந்த ஆக்சிஜன் கூட உனக்கு பத்தாது. ஏன்னா இது தூசி படிந்தது, மாசு உள்ளது. நம்ம சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜன் என்ன ஆகுது? தூய்மையாவா கிடைக்குது? இல்ல. கவனிக்க, நல்லா கவனிக்கணும். 4 திசையில் இருக்கிற காற்றை ஆண்டவர் பிடிச்சு நிறுத்த பார்க்கிறாரு. ஆனால் அங்க ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் என்றால் கவனிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலுடைய வேறொரு தூதன் வரக்கண்டேன். சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வரக்கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, அவங்க என்னத்தால சேதப்படுத்துவாங்களா? பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறது. பூமியையும் எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? வெளிப்படுத்தல் விசேஷம் புரிஞ்சு கொள்வது ரொம்ப கடினம். நீங்க ஜாக்கிரதையா என்ன கண்டினியூவா நான் சொல்லுகிறதை காதல வாங்கினாதான் உங்களுக்கு புரியும். பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த 4 தூதரையும் பார்த்து முதல்ல 3ஆம் வசனம் சொல்லப்படுது. நாம் நமது இந்த 144,000 யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்ற மகா யார் மேல முத்திரை போடணுமா? யார் அந்த ஊழியக்காரர்கள்? யார் அந்த ஊழியர்கள்? 144,000. நீங்க சொல்லிங்க பலிபீடத்துல கொஞ்சம் ஹைட்டா கட்டிட்டா அங்க நிக்கிறாங்க, அவங்க தான் ஊழியக்காரங்க. இல்ல, ஊழியக்காரங்க என்பதை அடிமை. இன்னும் நல்லா சொன்னா சீடன். சீடன் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அங்க கட்டளை கொடுக்குறாரு. கடைசி வசனங்கள்ல வாசிங்க, கரெக்டா வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை சொல்லி மத்தேயு 28ல சொல்லி கட்டளை கொடுப்பாரு. உயிர் தெழுந்து வந்துட்டேன் சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். வசனம் சொல்லி வாசிங்க. இவ்வளவு நேரமா? சீக்கிரமாய் போய். அது இல்ல, அடிக்கடிக்கு நான் ரிப்பீட்டடா உங்களுக்கு சொல்ற வசனம். கரெக்டா யாரோ வாசிங்க. புறப்பட்டு போய் என்ன வசனமா? வாசிங்க. புறப்பட்டு போய் சகல
முதல்ல என்னவா மாத்த சொல்றாரு? சீசனா மாத்த சொல்றாரு. முதல்ல அவனை சீசனா மாத்து. இன்னைக்கு அப்படி செய்யறது இல்ல. ஞானசாரமா வா, தண்ணியில விழு. வா, எத்தனை மாசம்? 6 மாசம் ஆயிடுச்சா? வா, தண்ணியில விழு. கல்யாணத்துக்கு ஞானசாரமா வா. வேதத்தின்படி ஒருத்தருக்குமே இன்னைக்கு என்ன கொடுக்கறது இல்ல, ஞானசாரம் கொடுக்கறதே கிடையாது. முதல்ல ஆண்டவர் சொல்ற, முதல்ல நம்ம சீசனா மாத்தும். இந்த சீசன் என்பவன் எப்படி இருக்கணும்? தன்னைத்தானே வெறுக்கிறவனாக இருக்கும். அவன் சிலுவை அவன் எடுத்துக்கொண்டு வரணும் இல்ல. அதனாலதான் ஆண்டவர் எங்களுக்கு 3 வருஷம் 2004 தான் ஸ்டார்டிங் ஆண்டவர் கிட்ட வரும். 2008 தான் நாங்க ஞானசாரம் எடுத்தோம். அதுக்குள்ள எங்களை போட்டு உடைக்கிறாரு, உடைச்சு உருவாக்கி